உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். காஃபி டிஃபன்லாம் முடிஞ்சதா? ரொம்ப ட்ரிப்டியா முடிஞ்சது சார். ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. என் கிணற காணாங்க. கிணத்த காணாமா? ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாவேக முன்னாள் நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் கையில லஞ்சமா துட்டு கேப்பியா? சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம், வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் போன்ற காரணங்கள் யாரு பாளையங்கோட்டை ஜெயில படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய பரிசுகள் செய்யணும். ஓகே பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு 9 லட்சத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதாக போலி பில் சமர்ப்பித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனையடுத்து லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மெய்ஞானம் தேவை, அது அமைதியை கொடுக்குது. விஞ்ஞானம் தேவை, அதுதான் அறிவை கொடுக்குது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. நாளை நாம் ஒரு கல்வி நாளாக கொண்டாடுவோம். எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு. இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போராட சக்தி அவனை குத்துறா பாருப்ப. பறக்கும் பந்து பறக்கும். கிலோமீட்டர் இங்க இருந்து மலைநாய்க்கு மட்டும் வரையும் 3 கிலோமீட்டர். இங்க இருந்து 10வது இருந்து 1வது இருந்து 12வது படிக்கிற அக்கா வரையும் நடந்தே போனோம். காரணம் நான் சொல்லவா? பெத்தாங்குளத்துல இருந்து சந்திரசூர் வரைக்கும் நடந்து போனருக்கு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் காசு கொடுத்து வாங்கினடா. நான் காசு போட்டு வாங்கினதா? ஆமா. 29ல மிகப்பெரிய முக்கியமான கட்சியா எம்பி தேர்தலில் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நல்லது நடக்கும். இங்க இருந்து நாங்க சாலைக்கு போய் சேர்றதுக்கு 3 கிலோமீட்டர் ஆகுது. இங்க எங்களுக்கு ரோடு வசதி இல்லாம கல்லும் கரடமா இருக்க அந்த பாதையில இருந்து நாங்க போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல. 200 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம். எங்களுக்கு அவ்வளோதான் ப்ரோ. தீபாவளி பொங்கல் எல்லாமே அந்த தேட்டர் தான், தளபதி மூவி தான், அந்த இன்ட்ரோ தான். அது இல்லைன்னு நினைக்கும் போது யாராலையும் அது வேணாம் ப்ரோ, அப்புறம் ஃபீல் ஆயிடுவேன். வரும் 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை விட்டுட்டு போகாதரா வந்துறியா? ஐயா போறானே. ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. வரும் 23ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப
இந்த ஆண்டில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் தமிழ் திரைப்படங்களில் ஒன்றாகும். எனக்கா பொறுமையாக சொல்லி அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தியேட்டர் இப்போ நடத்தி. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனையில் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. கூடுதலாக குளிர்சாதனம் பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றார். இது நல்ல விஷயம் தானே. ஊழலற்ற அரசாக நம் அரசு இருக்க வேண்டும். தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஊழலற்ற அரசாக நம் அரசு இருக்க வேண்டும். மேலும் தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த பாயா இருக்கணும்டா. அந்த பேருந்துகள் இயக்கப்படுவதால் டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக அவற்றை பயன்படுத்துவதால் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். கழுப்பு கொளத்தூரிலே நான் 5 நிமிடம் பேசியதனாலேயே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீர்களே. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. நீங்க 10 நிமிஷம் போட்டிருந்தா உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. எழுதி கொடுத்தது 5 நிமிஷம். டேய் உன்ன கேட்டாங்களாடா வழக்கண்ணா. அந்த 5 நிமிஷ வசனத்தை டயலாக பேசிட்டு வந்தீங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 6வது நிமிஷம் தனியா பேசியிருந்தீங்கன்னா உங்க நாத்தம் அங்க தெரிஞ்சிருக்கும். உடனடியாக அங்க இருக்கவங்க இவருக்கா ஓட்டு போடுறதுன்னு ஓடி போயிருப்பான். போடா வேலையை பார்த்து போடா. அவர்களின் பெயரில் ஊதியம் பெறப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் குமர குருபரனிடம் பாஜக நிர்வாகி கராச்சே தியாகராஜன் புகார் அளித்திருந்தார். மாநகராட்சியில் பணியில் இல்லாத தூய்மை பணியாளர்கள் பெயரில் மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் வரையில் சம்பளமாக பெற்று ஊழல் நடைபெறுவதாக பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் பொறியாளர்கள் 11 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கம்மி சொல்லப்பா. போக போக பாரு எங்க சாதனை. எனவே 6வது நிமிஷம் பேசாமல் வந்தது உங்களுக்கு புத்திசாலித்தனம். தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டியா? அதுதான் 6வது நிமிஷம் பேசியிருந்தா இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அவர் ஒரு சீமானின் மற்றொரு வடிவம். பேசுறது பூரா பொய். அம்பத்தூர் மண்டலத்தில் 1000 பேர் மட்டுமே தூய்மை பணியாளர்களாக இருக்கும் நிலையில் 1400 பேர் என கணக்கு காட்டப்பட்டு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வரேன்றாரு. அபிடேவிட் எடுத்து பாரு. 53 ஏக்கர் சொந்த நிலம். இன்னும் பாகம் பிரிவினை பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 30 ஏக்கர் வரும். 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. கோயம்புத்தூர் சைடு நல்லா விளையிற சைடு, கரூர் சைடு 60 ஏக்கர் 70 ஏக்கர் நான் என்ன வளர்ந்துருக்கேன். ஏழை விவசாயி மாப்பிள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே. அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா? வந்து உருட்டரா இருப்பாரு. ஐபிஎஸ் ட்ரைனிங் இருந்த போதே அகாடமியில சாட்டர்டே சண்டே லீவா. ஃபர்ஸ்ட் சாட்டர்டேலாம் லீவ் கிடையாது. சாட்டர்டே சண்டே ஆல்கஹாலிக் அனானிமஸ்க்காக இவரை பிரச்சாரம் பண்ண போனாங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்க.